அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது கும்பராசி. சோ கும்பராசிக்காரங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய காரியத்தை கரெக்டா கொண்டு போகணும். எனக்கு வந்து யார் பிரச்சனையும் வேணாம், எனக்கு ஏன் வேலை நடந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இந்த கும்பராசிக்காரங்க. சோ அவங்களையுமே வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. பட் என்னன்னா கால சூழ்நிலையின் காரணமா இவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்ய போக அது இவங்களுக்கு வந்து ஒரு கெட்டதா மாறி போக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த கன்னிராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க. அவங்க வந்து சும்மாவே ஒரு மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி பொறிஞ்சு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பெருசா செட் ஆகாதுங்க. சோ உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மேல வந்து யாராவது உங்களுக்கு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த 3 ராசியில தனுசு ராசி, அதுக்கப்புறம் கும்பராசி, அப்புறம் மேஷ ராசி, இந்த 3 ராசியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்னன்னா என்ன அப்படின்ற அளவு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய வேலையை வந்து பாதிக்காது. இவங்களை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டு இவங்க வந்து எனக்கு இதை கண்டிப்பா பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க அதை பண்ணாம போகும்போது அது வந்து நமக்கு ஹர்ட்டிங் ஆகும் இல்லையா? சோ உங்களோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இந்த 3 ராசிக்காரங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க